பண்ண தவறுனால எங்க கையில குழந்தை எல்லாம் போயிடுச்சு. பாப்பா பாப்பா அண்ணன் அழுவுதுங்க. நாங்க எப்படிங்க தேத்துறது என் பொண்ண? கடைசியில் எங்களை எந்த நிலைமையில கூட அந்த ஹாஸ்பிட்டல் விட்டுருக்கு பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதீங்க. எதிரிகளுக்கு போட இந்த நிலைமை எங்க நிலைமை வரக்கூடாதுங்க. அந்த அம்மா ஈஸியா 6 மாசம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம். அதிக அந்த குழந்தை போட என்ன அங்குது டாக்டர். இதெல்லாம் டாக்டர் பேசுற பதிலாங்க. சொல்லுங்க. குழந்தை உடம்பு நீல நிறமாக மாறி இருக்கு, வாமிட்டிங் பண்ணியிருக்கு சாப்பாடு இன்டேக் கொடுக்குறம்போது. இன்னொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய இவங்களுக்கு தெரியாமே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அவசரமாக ஷிஃப்ட் பண்ணி அங்கே போய் ஒரு 4 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கழிச்சு அந்த குழந்தை இறந்து போகுதுன்னு சொல்லிடுறாங்க. 5:30 மணிக்கு விடிய காலம் 5:30 மணிக்கு குழந்தை அனுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே போமா நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அவங்களோட கவனக்குறை முழு கவனக்குறைனால இன்னைக்கு என் குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு கல்யாணம் 2020 ஆனது. இப்போதான் குழந்தை இதாக. பிறந்த 24 மணி நேரத்தில் பச்சிளம் குழந்தை இறந்த சோகம். 2020ஆம் ஆண்டு திருமணமான தம்பதியருக்கு 4 ஆண்டுகள் கழித்து மனைவி ராதிகா கர்ப்பம் தரித்து புலிவலத்தில் உள்ள தாய் வீட்டிலிருந்து திருச்சி புத்தூர் 4 ரோடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 19ஆம் தேதி மாலை பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். 7 மாதத்திலேயே ராதிகாவிற்கு சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. பிறந்த குழந்தை 24 மணி நேரமும் மருத்துவர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். ஆனால் மருத்துவர்கள் கண்காணிக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குழந்தைக்கு பால் பவுடரை கலக்கி சங்கில் கொடுக்க சொல்லி செவிலியர் அறிவுறுத்தியுள்ளார். அப்போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் உடனே செவிலியர்களிடம் தெரிவித்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனை நிர்வாகம் மற்றொரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 21ஆம் தேதி சிகிச்சையில் இருந்து குழந்தை இறந்துள்ளது. இறந்த குழந்தையின் தாய் கதறி அழும் காட்சி மனதை உறைய வைக்கிறது. இவங்க பண்ண தவறுனால எங்க கையில குழந்தை எல்லாம் போயிடுச்சு. என் பொண்ணு ஒரு மனநிலையிலே இல்லைங்க. நைட்லாம் தூங்கவே மாட்டேங்குது. பாப்பா பாப்பா அண்ணன் அழுவுதுங்க. நாங்க எப்படிங்க தேத்துறது என் பொண்ண? நீங்களா உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். கண்டிப்பா நினைச்சு பாருங்க. நீங்களா கடைசியில் எங்களை எந்த நிலைமையில கூட அந்த ஹாஸ்பிட்டல் விட்டுருக்கு பாருங்க.